வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒரு ஞான சஞ்சீவினி. பரமாத்மா பகவானுவாச்ச மூலம் மனித குலத்திற்காக இந்த ஞானத்தை கொடுக்க வந்துள்ளார். அவர் பாரத பூமியில் 5000 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்தார். மீண்டும் வருவார். இப்பொழுது திரும்பவும் வந்து இந்த ஞானத்தை மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உயர்ந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை ஒரு மனிதன் புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள முடியாது. உயர்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள எத்தனையோ பேர் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, புக்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த உயர்ந்த ஞானத்தை வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் டைரக்டாக வந்து நமக்கு நம் எதிரில வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பகவத்கீதை ஒரு சம்பாஷணை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா நான் இறைவனை சந்தித்து அவர் என்னுடன் நேரில் பேசினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த கீதை. இந்த கீதையை நாம கேட்டு எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இதை செயல்முறையில எப்படி கொண்டு வருது, அதை நாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து உயர்த்துவதற்கான முயற்சியை நாம செய்யலாம். ஞானம் ஒரு ஒரு ஆத்ம ஞானம் இறைவன் கொடுத்தாரு. அதோடு கூட கர்மங்களுடைய ஞானத்தையும் கொடுத்து, இந்த ஞானமும் கர்மமும் சேர்ந்து ஒரு அற்புதமான சங்கமம்னு சொல்லலாம். ஞானத்தை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமா உயர்ந்த கர்மங்கள் நாம செய்யணும். கர்மங்கள் இல்லாம ஞானத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. அதனால இறைவன் வந்து உயர்ந்த கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இத கர்மயோகம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஞானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னாக்க, நிச்சயமாக நம்ம கர்மங்களுடைய ஒரு லெவல நம்ம இன்னும் உயர்த்தணும். அப்ப கர்மங்களை நாம உயர்த்தணும் அப்படின்னாக்க, நிச்சயமாக நம்முடைய இந்த உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திரியங்கள், இவைகள்தான் நமக்கு கர்மம் செய்யறதுக்கான ஒரு துணை. அதை பற்றிய ஞானம் இல்லாமல் நாம் கர்ம இந்திரியங்களையோ அல்லது கர்மங்களையோ சரிவர செயல்படுத்த முடியாது. உயர்ந்த கர்மங்கள் செய்வது கஷ்டம். இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க நமக்கு சுதந்திரம் போயிடுமோ அப்படின்னு. இப்போ சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம நெல்சன் மண்டேலா இருந்தார். சவுத் ஆப்பிரிக்கால அஹிம்சாவாதியாக இருந்து சுதந்திரத்தை அடையறதுக்கு அவர் நிறைய முயற்சி செய்தார். பல வருடங்கள் அவர் ஜெயில்ல இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு வெற்றி கிடைத்தது. அந்த அஹிம்சாவாதியாக இருந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட 30, 35 வருஷம் கழிச்சு அவர் ஜெயிலில் இருந்து வெளியில வரும்பொழுது, முதல் முறையாக சுதந்திர காற்ற அவர் அனுபவம் செஞ்சார். பல வருடங்களுக்கு பிறகு. அப்போ அவர் கண் முன்னாடி பல விஷயங்கள் வந்தது. இதுக்கு முன்னாடி அவரு எவ்வளவு ஒரு இருட்டு அறையில இருந்து பல வருடங்கள கழிச்சிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில எத்தனை ஒரு துயரங்கள், துன்பங்கள அனுபவிச்சிருக்காரு. இந்த ஒரு உணர்வுகள் எல்லாம் அவர் மனதுல வர ஆரம்பித்தது. உடனே அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த நொடியில எனக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்த நான் கொண்டாடணும் அப்படின்னாக்க, நிச்சயமாக இதற்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் புத்தியில கொண்டு வரக்கூடாது. அப்போ அந்த உண்மையான சுதந்திரத்த நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னா, மனசுக்குள்ள அந்த பழிவாங்குற குணம் இருக்கக்கூடாது. இருட்டிலிருந்து நம்ம வெளிச்சத்த நோக்கி வரோம் அப்படின்னு இருக்கும்பொழுது, இருட்டை பற்றிய பாஸ்ட் எண்ணங்களுடைய சிந்தனை நமக்கு வராம இருக்கணும். அப்போ அதே போல நம்ம இந்திரியங்கள வெளிச்சத்தை நோக்கி வழி நடத்துறோம் அப்படின்னாக்க, இதற்கு முன் நடந்த விஷயங்களை நம்ம புத்தியில கொண்டு வராம, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மனதிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியும் தேவை. இப்ப சுதந்திரம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னை தேதிக்கு அவங்க நினைச்சத அவங்க விருப்பப்படி எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்து இறைவன் சுதந்திரத்த பத்தி இன்னும் கொஞ்சம் வேற ஆழமான விஷயங்களையும் நமக்கு இன்னைக்கு கத்துத்தரார். அப்போ அடுத்ததா என்ன சொல்றார் பரமாத்மா அப்படின்னாக்க, நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா
नास्ति बुद्धिरयुक्तस्य न चायुक्तस्य भावना न चाभावयतः शान्तिः अशान्तस्य कुतः सुखम् न चाभावयतः शान्तिः अशान्तस्य कुतः सुखम्. இப்போ சுதந்திரத்துல மகிழ்ச்சியை தேடுற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அயுக்தஸ்ய புத்தி, நம்மளுடைய புத்தி யுக்தி நிறைந்ததாக இருக்கணும். அயுக்த புத்தி அப்படின்னாக்க தூய்மையற்ற புத்தின்னு சொல்லலாம். ஒரு அந்த ஒரு புத்தியில ஒரு யுக்தி நிறைந்ததாக நம்ம வேலைகள் செய்யணும். அது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவனை அதுல இருக்காது. யுக்தி இல்லாமல் நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா, உணர்வுகள் அதுல இல்லவே இல்ல. அப்ப அந்த பாவனை இல்ல அப்படின்னா, நச்சா பாவயத சாந்தி. எனக்கு பாசிட்டிவ் உணர்வுகளே எனக்குள்ள இல்ல அப்படின்னா, நிச்சயமா அமைதி இருக்கவே முடியாது. அப்ப அடுத்தது என்ன கேட்கிறார் அப்படின்னா, அசாந்தஸ்ய குத சுகம். யார் மனதுல அமைதியே இல்லையோ, அவனுக்கு சுகம் எங்கிருந்து கிடைக்கும்? அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ இந்த சாந்தி, சுகம் 2மே ஒன்றுக்கொன்று இணைந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நெறைய பேரு பல விஷயங்கள் செஞ்சு செஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல ரோபோ மாரி ஆயிட்டாங்க. ரோபோக்கு பாவனையோ, உணர்வுகளோ கிடையாது. அது எப்படி புரோகிராம்டோ அப்படிதான் அது வேலைய செய்யும். அப்ப அதே போல மனிதர்களும் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரோபோவுக்கு சமமா ஆயிட்டாங்க. அவங்க வந்து தன்னுடைய ஒரு உயர்ந்த ஹை வைப்ரேஷனல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு கருணை, தயை, ஒரு அன்கண்டிஷனல் லவ், க்ஷமா, மற்றவர்கள மன்னிக்கிறது குணம், இதெல்லாம் வெளிப்படுத்துறது இப்ப குறைஞ்சு போயிடுது. ஒரு ரோபோ மாரி தன்னுடைய கடமைய செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ எமோஷன்ஸ் இல்ல, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நமக்குள்ள இல்ல அப்டின்னா, அதாவது எமோஷன் லெஸ் ஆக நம்ப ஆயிட்டோம் அப்டின்னா, நிச்சயமாக நமக்கு சாந்தி கிடைக்காது. அப்போ நம்ப அந்த சுகத்த வெளியில ஏதோ ஒரு விஷயத்துல தேடி, அத தான் சுகம்னு நெனச்சு மகிழ்ச்சி அடையறோம். இப்போ உதாரணத்திற்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நாய்கள்லாம் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்லன்னு ஒரு எலும்பு துண்ட போடுறாங்க அதுக்குள்ள, அதுக்கு முன்னாடி. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த எலும்ப அத கடிச்சு, கடிச்சு என்ன ஆகுது அப்டின்னா, அந்த எலும்பு வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது. அது ரிஜிடா இருக்கும். அப்ப ரொம்ப நாழி அத கடிக்கும் பொழுது, அதோடைய வாயிலிருந்தே ரத்தம் வரும். அப்ப அந்த ரத்தத்த அது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அதுக்கு தெரியல, ரொம்ப சூடாவும் இருக்கும். அதுக்கு தெரியல இது என்னுடைய வாயிலிருந்து தான் வருது அப்படின்னு கூட. அதே மாதிரி நாம்ப வந்து நம்மளுடைய பல விஷயங்கள்ல நமக்கு நஷ்டம் ஆகுது. நாம்ப வந்து அந்த ஒரு விகாரங்களுக்கு வசப்பட்டு எதை மகிழ்ச்சின்னு நெனைக்கிறோமோ, அந்த மகிழ்ச்சியில எனக்கு என்ன ஒரு நஷ்டம் ஆகுறது, என்னுடைய ஒரு லாஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா நம்ப அதை தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நெனைக்கிறோம் இங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி உண்மை இல்லாத பொழுது, அப்ப அமைதியும் நிச்சயமா இன்னைக்கு மனிதனுக்குள்ள இல்ல. ஏற்கனவே பார்த்தோம் நெறைய பேர் முகமூடி அணிஞ்சுகிட்டு தான் இன்னைக்கு இருக்கோம். உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு, இல்ல நெனைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ரொம்பவும் ஒரு கன்வெர்ட்டர் மாரி இருக்கும். என்னதான் நெனைச்சாலும் பாசிட்டிவா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அத. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ முகமூடியும் நம்ம அணியக்கூடாது. உண்மையான அமைதி, மகிழ்ச்சிய வாழ்க்கையில அனுபவம் செய்யணும் அப்படின்னா, யுக்தி யுக்த பாவனை அப்படின்னு சொல்லலாம் இத. அப்போ ஒ ஒரே ஒரு ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பரமாத்மா அப்படின்னாக்க, "நோ காட், நோ பீஸ்." இறைவனை நீ அறியும் பொழுது அமைதியையும் அறிவாய். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, "நோ காட், நோ பீஸ்." இறைவன் கிட்ட நீ விலகி இருந்த, பரமாத்மாவை பற்றிய சிந்தனை இல்ல அப்படின்னா, அமைதியும் வாழ்க்கையில நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரே விஷயம் தான். அத மாத்தி இப்ப சொல்றாரு பரமாத்மா. அப்ப இந்திரியங்களோட விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அயுக்தமான புத்தி அப்படின்னா கூட நிச்சயமா அதோட எஃபெக்ட் நம்மளுடைய இந்திரியங்கள்ல தான் வருது. புத்தியில கண்ட்ரோல் இல்ல, யுக்தியோட நான் நடந்துக்கல அப்படின்னாக்க. உதாரணத்திற்கு நம்ப இந்த அமைதிய அனுபவம் செய்யணும் அப்படின்னாக்க, இந்த ஐம்புலன்கள்ல எல்லா புலன்களுமே நம்ப வழிநடத்த தெரிஞ்சிருக்கணும். இப்ப பரமாத்மா வந்து இந்த ஞானத்த கொடுக்கும்பொழுது, ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்ப இந்திரியங்களை நம் துணையாக ஆக்கணும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிட்டோம். உதாரணத்திற்கு தேனீ இருக்கு. தேனீ வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, தாமரையில வந்து உட்காருது. அதுக்கு வந்து அந்த நறுமணம்
மகரந்தத்தோடைய நறுமணம், தேன் அது அதை ஈர்க்கிறது. தாமரையில உட்கார்ந்து அது தேனை குடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா, சூரிய அஸ்தமனம் ஆகுற நேரத்துல தாமரை மூடிடும் அப்படியே. அதுக்கு தெரியும் தாமரை இப்ப மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது நெனச்சாக்க பறந்து போயிடலாம் அந்த நேரத்துல. ஆனா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு போகத்திலேயே முழுகி, வெளியில வர்றதுக்கு அதுக்கு மனதுல விருப்பமே இல்ல. அதிலேயே முழுகி இருக்கு. அந்த தாமரை மூடிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா வந்த ஒரு யானை என்ன பண்ணுதுன்னா, அந்த தாமரைய பிடுங்கி உள்ள போட்டுக்குது. அப்ப கூட அந்த தேனீக்கு தெரியல, இப்ப நானு இனிமே பறக்க முடியாது அப்படின்றது கூட அதுக்கு தெரியல. அந்த தேனுடைய சுகத்திலேயே முழுகி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது உள்ள போயிடுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, அந்த தேனீ நெனச்சதுன்னா, மரத்தையே கட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல சக்தி இருக்கு, தேனீக்கு. ஆனா, அது வந்து ஒரு சின்ன பூவோடைய இதழிலிருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு முயற்சி செய்யல, அல்லது மதி கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஐம்புலன்கள்ல ஏதாவது ஒரு புலன், ஒரு இந்திரியம் நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுக்கும் பொழுது, நம்மளுடைய அடுத்தது என்ன செய்யணும்? நம்மளுடைய புத்தியானது அயுக்த புத்தியாக மாறிடுது. நச்சாயுக்தஸ்ய நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய. அப்ப அங்க புத்தி இருந்தும் அந்த புத்தி வேலை செய்யல. ஸோ, அதனால ஞானம் தெரிஞ்சுகிட்டு, அந்த ஞானத்த நாம கடைபிடிக்கல அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நாசம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சர்வ நாசம் ஆயிடுது. அப்ப மாயை என்ன பண்ணுது அப்படின்னா, ஞானம் நம்ப இருந்து வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும்பொழுது அடையக்கூடிய துக்கத்த விட, இந்த மாயை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துன்பம் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இத. அப்போ இந்த ஏன் அது வரல அப்படின்னு சொன்னாக்க, அந்த தேனீயானது அந்த ஒரு தேனீக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, அதோடைய வாசனை. அதுல மூழ்கி போயிடுது. 5 இந்திரியங்கள்ல மூக்கால நம்ப அனுபவிக்கக்கூடியது அந்த ஒரு நறுமணம். அது வந்து அந்த வாசனை இழுத்ததுனால அது தோத்து போயிடுது. அது கடைசியில போயே போயிடுது. அதே போல இன்னைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, பொருட்கள நம்ம நெறைய சேர்த்து வைக்கணும். பொருள் ஆசையால அது என்ன ஆகுது? சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில அது நமக்கு துயரத்த தான் கொடுக்குது. அதாவது இப்ப சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப அரிக்குது. அவங்க அரிக்கும் பொழுது அத ஒரு இன்பம் கிடைக்குது. ரொம்ப அதிகமாக அத நம்ப அந்த தோல் அழற்சியில வந்து அந்த அரிப்புக்கு அடிமை ஆயிடும் பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, அப்புறமா தான் தெரியுது அந்த இடம் புண் ஆயிடுது அப்டின்னு சொல்லி. ஸோ இதே போல மனித ஆத்மாக்கள் இன்னைக்கு அயுக்த புத்தியில வந்து புத்தியில ஒரு தூய்மை இல்ல, சுத்தம் இல்ல. அயுக்தமான புத்தியில வந்து பாவனையை இழந்துடுறாங்க. ஒரு பொழுதுமே நம்ப பாவனையை குறைக்கக் கூடாது. எல்லா இடத்துலயும் ஞானம் நமக்கு பாவனையிலிருந்து விடுவிக்கக்கூடியது இல்ல. பக்தியில எவ்வளவு பாவனை இருக்கோ, அதே அளவு புரிதலோடு கூடிய பாவனை ஞானத்துல நமக்கு வேணும். அப்ப பாவனை இல்ல அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு உயர்ந்த கர்மங்கள் நம்ம செய்றோம்னு நெனச்சுட்டாலும், அதிலிருந்து நமக்கு அமைதியும் கிடைக்கிறதில்ல. ஆன்மாவிற்கு உண்மையான சுகமும் கிடைக்கிறதில்ல. அதனால பொருள் ஆசையில வந்து நம்ம அந்த சுகத்த அனுபவிக்கணும்னு நெனச்சாலும் கிடைக்கிறதில்ல. ஞானத்துல பாவனை இல்ல அப்படின்னு சொன்னாலும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு ரோபோ வந்து எல்லாமே செய்யறது. ஆனா, அதுக்கு உணர்வுகள் இல்ல. அத மாதிரி இன்னைக்கு மனிதன் ஆயிடுறான். ஸோ, அதுவும் நமக்கு மகிழ்ச்சிய தராது. ஸோ, அதனால இப்ப பரமாத்மா நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்க, எந்த கர்மங்கள் நம்ப செஞ்சாலும் யுக்தியோடு நாம செய்யணும். இப்ப நம்ப இதை வந்து தினசரி வாழ்க்கையில பரமாத்மா ஏற்கனவே நமக்கு கொடுத்த ஞானம் வெறும் டிப்ஸ் இல்ல. ஒரு புக்ல இருக்கிற ஞானம் இல்ல. இதை இப்படி செஞ்சாக்க நீ கட்டாயமாக வாழ்க்கையில இதிலிருந்து வெளியில வரலாம். அப்ப ஒரு பிராக்டிகலாக நாம செய்யக்கூடிய இந்த ஞானம், ஒரு இறைவனே துணையாக வந்து நமக்கு வழி நடத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கீதை ஞானம். அவர் வந்து நம்மள டைரக்ட்டாக ஒவ்வொரு அடியாக எப்படி எடுத்து வைக்கணும்? அதுல வரக்கூடிய பிரச்சனைகளையும், சவால்களையும் நம்ம எப்படி எதிர்த்து அதிலிருந்து மீண்டு வரணும்? அப்படிங்கிற விஷயத்த நமக்கு மெதுவாக சொல்லிக் கொடுத்து, நம்மளுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்திக்கிட்டே இருக்காரு. ஓம் சாந்தி.